வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கால பைரவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்து மத கடவுள்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக பொதுவாக நாம் சிவபெருமானையே கூறுவோம். ஆனால் சிவனை விட கோபமும் ஆக்ரோஷமும் வேகமும் நிறைந்த கடவுளாக ஒரு கடவுள் கருதப்படுகிறார். சிவன் கோயில்களின் முன்வாசல் பகுதியில் நாயை வாகனமாக கொண்டு ஒரு கடவுளின் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். இவரே அந்த சிவன் கோயிலுக்கும் உள்ளே இருக்கும் சிவனுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார். சக்தி வாய்ந்த சிவனுக்கே பாதுகாப்பு தரும் இந்த கடவுள் எவ்வளவு பலம் கொண்டவர் என்பதை இதன் வழி நம்மால் அறிய முடிகிறது. சிவன் போர் தலைவர் என்றால் அவருக்கு பாதுகாப்பாக 64 பேர் இருந்துள்ளனர். இந்த 64 பேரும் சிவனுக்கு கட்டுப்பட்டு சிவனுக்கு இணையாக சக்தியை படைத்தவர்கள். இந்த கடவுள்களே பாம்பை பூணூலாக அணிந்து, நகத்தை கொண்டு பிரம்மனின் தலையை கோய்த்து, உடம்பில் மண்டை ஓடுகளை அணிந்து, வேகத்தில் வாயு பகவானையை மிஞ்சி, கையில் யமனின் பாச கயிற்றை எய்து, உடம்பில் ஆடைகள் இல்லாமல் நவ கிரகங்களை பாதத்தின் கீழ் அடக்கி, சனிக்கு குருவாகி, 8 திசைக்கும் காவலனாகி, காலத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி படைத்த கால பைரவர்கள் ஆவர். புராணங்களில் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் 64 பைரவர்களை பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. இந்த 64 பைரவர்களும் சிவனின் அதீத கோபமான மற்றும் பயங்கரமான அவதாரங்கள் என கூறப்படுகிறது. பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள். காலத்தின் கடவுளான கால பைரவர் மனிதர்களின் தலைவிதியையே மாற்றக்கூடிய சக்தியை படைத்தவர். சிவபெருமானின் அம்சமான கால பைரவர் காசி நகரின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவர் அவதாரம் எடுத்த நாளே கால பைரவர் அஷ்டமியாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. கால பைரவர் பிறந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று நாம் எந்த வரங்களை கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் என நம்பப்படுகிறது. கால பைரவர் உடம்பில் ஆடைகள் அணியாமல் நிர்வாணமாக காட்சி தரும் கடவுளாவார். பக்தர்களின் சொத்துக்களை பாதுகாப்பதால் சொர்ண பைரவர் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றுள்ளார். சக்தி வாய்ந்த கடவுளான கால பைரவர் ஏன் எதற்காக அவதாரம் எடுத்தார் என்பதை பற்றி ஒரு பயங்கரமான புராண கதை இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் சிவனைப் போலவே பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்தன. ஆனால் அந்த 5 முகங்களும் தனக்கு மட்டுமே அழகாக இருக்கிறது என்று பிரம்மன் கர்வத்தோடு கூறிக்கொண்டு சிவனை விட தானே பெரியவன் என நினைத்து வந்தார். பிறகு சிவனை மதிக்காமல் சிவன் தன்னை வணங்க வேண்டும் என பிரம்மன் விரும்பினார். முதலில் இதனை கண்டும் காணாமலும் இருந்த சிவன் பிறகு பொறுக்க முடியாத அளவிற்கு கோபம் அடைந்து பிரம்மனை தண்டிக்க நினைத்தார். சிவனைப் போலவே 5 தலைகளை கொண்டிருந்ததால் பிரம்மனுக்கு மிகுந்த தலைகணம் இருந்தது. ஒரு தடவை பிரம்மன் தனது 5 தலைகளுடன் ஆணவத்தோடு கைலாயத்திற்கு வருகிறார். அப்பொழுது கைலாயத்தில் தனியாக இருந்த பார்வதி தேவி பிரம்மனின் 5 தலைகளை பார்த்து தன் கணவன் சிவபெருமான் தான் கைலாயத்திற்கு வருகிறார் என தவறாக நினைத்து அவர் தூரத்தில் வரும்போதே சரியாக கவனிக்காமல் சிவனின் காலில் விழுவது போல பிரம்மனின் காலில் விழுகிறார். பார்வதி தேவியின் இந்த செயல் பிரம்மனின் ஆணவத்தை இன்னும் கூட்டியது. ஆதி பராசக்தியின் அம்சமான பார்வதி தேவியே தன் காலை தொட்டு வணங்குவதால் தானே சிவனை விட உயர்ந்தவன் என பிரம்மன் மனதில் கர்வம் கொள்கிறார். அதன் விளைவாக காலில் விழுந்த பார்வதியை ஆசீர்வதித்து ஏளனமாக ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு கைலாயத்தை விட்டு புறப்படுகிறார். நடந்த விபரீதத்தை தாமதமாக உணர்ந்த பார்வதி சிவன் வந்தவுடன் மனவேதனையுடன் நடந்த அனைத்து சம்பவங்களையும் கூறுகிறார். அதனை கேட்ட சிவன் சற்று நேரம் சிரித்தார். காரணம் பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க ஒருவன் தோன்றப்போகும் காலம் நெருங்கிவிட்டது என்பதால் ஆகும். பிரம்மனின் ஆணவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. ஒரு தடவை தேவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்த போது கடவுள்களில் யார் பெரியவர்கள் என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த கேள்வியை கேட்டவுடன் அங்கு இருந்த பிரம்மன் சற்றும் தாமதிக்காமல் ஆணவத்துடன் தானே பெரியவர் என கூறுகிறார். உலகில் உயிர்களை படைத்து அவர்களுக்கு அருள் செய்யும் சக்தி தனக்கு மட்டுமே உள்ளது என பிரம்மன் கர்வத்தோடு கூறுகிறார். பிரம்மனின் இந்த பதில் அங்கு குடியிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சிவனை தானே அனைவரும் பரம்பொருள் என கூறுவர். ஆனால் அங்கு பிரம்மன் கர்வத்துடன் தானே சக்தி படைத்தவன் என கூறியது அவர்களை ஆச்சரியம் படுத்தியது. இதற்கு திருமால் என்ன கூறப் போகிறார் என்று அனைவரும் திருமால் பக்கம் திரும்பினர். அதற்கு விஷ்ணு பிரம்மனிடம், நீ எனது தொப்புளில் இருந்து தோன்றியவன், என்னால் பிறந்த நீ எப்படி பெரியவன் ஆக முடியும் என கூறுகிறார். உலக உயிர்களை காக்கும் சக்தி கொண்ட நானே பெரியவன் என திருமால் கூறியது மீண்டும் தேவர்கள் அனைவரையும் ஆச்சரியமடைய செய்தது.
அதன் பிறகு பிரம்மாவும் விஷ்ணுவும் தாங்கள்தான் பெரியவர்கள் என வாக்குவாதம் செய்ய தொடங்கினர். அப்பொழுது அங்கு இருந்த முனிவர்கள் மற்றும் தேவர்கள் சிலர் உலக உயிர்களால் மிகவும் சக்தி கொண்டவராக கருதப்பட்டு துளியும் ஆணவம் இல்லாத சிவனே கடவுள்களில் பெரியவர் என கூறுகிறார்கள். தன்னை ஆணவத்திலிருந்து கண்களை திறந்து வைத்த முனிவர்களையும் தேவர்களையும் விஷ்ணு வணங்கினார். விஷ்ணு சிவனே பெரியவர் என்று ஒப்புக்கொண்ட போதிலும் பிரம்மன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு சடைமுடியுடன் கழுத்தில் மண்டை ஓடுகள் மற்றும் பாம்பை தொங்கவிட்டு கொண்டிருக்கும் சிவனா என்னை விட பெரியவன் என பிரம்மன் கோபத்தில் கத்தினார். இதை கேட்டதும் விஷ்ணு மற்றும் அங்கிருந்த தேவர்கள் அனைவரும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். பிரம்மன் இப்படி வேகமாக கத்தி கூறியது காற்றில் கலந்து கைலாயத்தில் தவத்தில் இருந்த சிவனின் காதில் கேட்டது. அப்பொழுது சிவனின் நெற்றிக்கண் திறந்தது. அதிலிருந்து ஒரு பெரிய ஒளி தோன்றியது. சூரியனை விட பிரகாசமான அந்த உருவம் பிரம்மன் இருக்கும் இடத்திற்கு வந்தது. அந்த ஒளியை பார்த்த பிரம்மன், யார் நீ? என்னிடம் சரணடைந்து விடு, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், பயப்படாதே என ஆணவ குரலில் கத்தினார். பிறகு அந்த ஒளி வார்த்தையால் கூற முடியாத அளவிற்கு மிகவும் பயங்கரமான உருவத்தில் கைகளில் ஆயுதங்களுடன் பிரம்மனின் முன் காட்சி தந்தது. பிரம்மன் மீண்டும் அந்த உருவத்தை பார்த்து தன் காலில் விழுந்து வணங்கும்படி கூறுகிறார். அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த அந்த பயங்கரமான உருவம் பிரம்மனின் மீது புலி போல பாய்ந்து சிவனை பற்றி தவறாக பேசிய பிரம்மனின் அந்த 5வது தலையை நகத்தால் கிழித்து எடுத்தது. ரத்தம் வடிய பிரம்மனின் தலையை கையில் ஏந்தியவாறு அந்த உருவம் கோபத்தில் பயங்கரமாக புலியைப் போல உரும்பியது. இந்த காட்சியை கண்டு அங்கு இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து நின்ற தருணத்தில் அங்கு சிவபெருமான் தோன்றினார். அங்கு தோன்றிய சிவனை பார்த்து ஓடி வந்த பிரம்மன் தன்னை காப்பாற்றும்படி சிவனை வணங்கி நின்றார். ஆணவம் தலைக்கேறி, எந்த தலையால் என்னை மோசமாக பேசினாயோ அந்த தலையை எனது அம்சமான பைரவர் அழித்து விட்டார் என சிவன் பிரம்மனிடம் கூறினார். தவற்றை உணர்ந்து கொண்ட பிரம்மன் பைரவரின் காலில் விழுந்து மனமாற மன்னிப்பு கேட்டார். சிவபெருமான் பிரம்மனை மன்னித்து, இன்று முதல் நீ நான்முகன் என போற்றப்படுவாய் என அருள் புரிகிறார். அங்கு இருந்த அனைவரும் சிவனையும் பைரவரையும் வணங்கி நின்றனர். அப்பொழுது சிவபெருமான் பைரவரிடம், நீ பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்ததால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துள்ளது. ஆகவே நீ துண்டித்த இந்த ஒற்றை தலை உன் கையிலேயே ஒட்டி கொண்டு இருக்கும். இந்த தோஷம் நீங்க வேண்டும் என்றால் நீ பூமி முழுக்க சுற்றி திரிய வேண்டும் என சிவன் கூறுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட பைரவர் சிவனை வேண்டிக் கொண்டு பூமிக்கு செல்ல தயாராகிறார். அந்த நேரத்தில் வாயில் ரத்தத்தை கக்கிக் கொண்டு ஒரு பெண் பயங்கர தோற்றத்தில் தோன்றினாள். அப்பொழுது சிவபெருமான் மீண்டும் பைரவரை பார்த்து, இந்த பெண் உன்னை எப்பொழுதும் துரத்தி கொண்டே வருவாள். எப்பொழுது இவள் மறைகிறாளோ அப்பொழுது உன் தோஷம் முழுமையாக நீங்கியது என அர்த்தம் என்று கூறி மறைந்தார். கையில் ஒட்டி கொண்ட பிரம்மனின் தலையை ஏந்தி கொண்டு கபால பைரவராக பைரவர் பூமியில் சுற்றி திரிந்தார். கையில் ஒட்டி இருக்கும் பிரம்மனின் கபாலத்தில் உணவை யாசகமாக பெற்று பைரவர் தனது பாவத்தை போக்கிக் கொண்டு இருந்தார். பிரம்மனின் கபாலத்தில் போடும் உணவை அந்த மண்டை ஓடை சாப்பிட்டு விடுவதால் உணவு இல்லாமல் பைரவர் சுற்றி திரிந்து கொண்டு இருந்தார். அப்படி சுற்றி திரிந்த பைரவர் இறுதியில் நர்மதா நதிக்கரைக்கு வந்தார். அங்கு இருந்த முனிவர்களிடம் தன் தோஷத்தை நீக்க என்ன செய்ய வேண்டும் என பைரவர் கேட்கிறார். அதற்கு அங்கிருந்த முனிவர்கள் பைரவரிடம், காசிக்கு சென்று அங்கு பார்க்கும் முதல் பெண்ணிடம் உணவை யாசகமாக கேட்டால் தோஷம் பறந்து போகும் என சொல்கிறார்கள். கபால பைரவரும் காசிக்கு சென்று தான் பார்த்த முதல் பெண்ணிடம் உணவை யாசகமாக கேட்கிறார். அந்த பெண் உணவை அள்ளி பைரவர் கையில் இருக்கும் கபாலத்தில் போட அவ்வளவு நாள் பைரவரின் கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலம் கலண்டு கீழே விழுந்து நொறுங்கியது. இதுவரை பைரவரை பின்தொடர்ந்து துரத்தி வந்த பயங்கர உருவம் கொண்ட பெண்ணும் மறைந்து போனாள். கபாலம் கலந்து மோட்சம் பெற்றதால் அன்றிலிருந்து காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழியும் தோன்றியது. பைரவருக்கு உணவை அள்ளி கொடுத்து மோட்சம் தந்த அந்த பெண் அன்னை அன்னபூரணி ஆவார். தோஷத்தில் இருந்து விடுபட்ட கபால பைரவர் அன்று முதல் காலத்தை கட்டுப்படுத்தும் கால பைரவராக காசியில் தங்கி பக்தர்களுக்கு அருள் தருகிறார். இந்த வீடியோ பைரவரை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.